Hello, students. Today in this English session, we are going to see your vocabulary exercises of lesson 1. So, in the last video, we have seen your prose lesson, Hobby Turns into a Successful Career. Now, in this section, we are going to see the vocabulary and English skill exercises that is followed in this lesson. So, first, நம்ம என்ன பார்க்க போறோம்னா homophone பார்க்க போறோம். Homophone அப்படின்றது என்னன்னா homophones are words with same pronunciation but different meanings, origins and spelling. அதாவது ரெண்டு வேர்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதாவது சொல்லும்போது சேம் சவுண்ட் தான் இருக்கும், ஆனால் வந்து ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற, ஒரிஜினும் வேற. இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நியூ அண்ட் நியூ, NEW நியூ, NEW நியூன்றது வந்து புதுசு. KNEW நியூ அப்படின்றது நோவோட பாஸ்ட் டென்ஸ், தெரியும் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் தான் KNEW. HOLE ஹோல், WHOLE ஹோல், ரெண்டுமே வந்து ஹோல் அப்படின்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். pronunciation is the same for both the words, but spelling is different and meaning is also different. HOLE whole அப்படின்றது ஒரு ஓட்டைய சொல்றோம். WHOLE whole அப்படின்றது complete, அதாவது full அப்படின்றது மீன் பண்றது WHOLE whole. Next, KNIGHT night and NIGHT night, ரெண்டுமே night தான். நிறைய பேர் KNIGHT நைட்டை வந்து knightன்னு படிப்பாங்க, அப்படி படிக்கக்கூடாது. இங்கே K வந்து சைலண்ட். ஸோ KNIGHT நைட் அண்ட் NIGHT நைட். அரசரோட தளபதியை வந்து நைட்டுன்னு சொல்லுவாங்க. NIGHT நைட் அப்படிங்கிறது இரவு. SEEC and SEAC. ஸோ CC ரெண்டுமே C தான், பட் the meanings are completely different. So these are your homophones. So homophones are words with same pronunciation but different meanings and spellings. அதுதான் வந்து homophones. அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் ஒரே மாதிரி pronunciation இருக்கும், பட் மீனிங் ஸ்பெல்லிங் ரெண்டும் வேற வேற. இதுதான் வந்து homophones. So homophonesல இருக்க exercises பாருங்க. Pick out the correct homophone. I am not dash to drink soda. I am not allowed to drink soda. இங்க bracketsல வந்து ரெண்டு words கொடுத்திருக்கு, allowed and allowed. ரெண்டுமே வந்து same pronunciation தான். இந்த allowed அப்படின்றது வந்து சத்தம், இந்த allowed அப்படின்றது தான் வந்து permission. So I am not allowed to drink soda. So this is the correct answer. The wind dashed the leaves. The wind dashed the leaves. Blue and blue. So இது வந்து உங்களுக்கு தெரியும், BLUE blueன்றது வந்து color, BLUE blue, இந்த blueங்கிறது வந்து blowோட past tense தான் blue. blowனா வந்து காத்துல அடிச்சிட்டு போறதுலாம் blow. So blue தான் வந்து இந்த இடத்துக்கு வரும். The wind blew the leaves. So this is the answer for second one. So மீதி 3, 4, 5 exercises நீங்க ட்ரை பண்ணி fill பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, B exercise. Choose the correct homophone. இதுவும் வந்து AB ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து correct homophone you have to choose and write. This also you have to complete. This exercise you have to complete. Next we are going to see abbreviation and acronyms. So abbreviation அப்படின்னா என்ன? Abbreviation ABBREVIATION. Abbreviation அப்படின்னா என்னன்னா, it is a shortened form of a word or phrase. அதாவது ஒரு வேர்ட்னா வார்த்தை, phrase-னா group of words. ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் சேர்ந்து வந்தா அது phrase. வேர்ட்னா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இதான் வந்து நம்ம வேர்டுன்னு சொல்றோம். ரெண்டுக்கும் மேற்பட்ட வேர்ட்ஸ் சேர்ந்து வந்தா அது phrase. ஸோ வேர்டா இருக்கலாம், ஃப்ரேஸா இருக்கலாம். அந்த ரெண்டையும் வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ் இதனோட ஷார்ட் அண்ட் ஃபார்ம். இதை ஷார்ட் பண்ணி
நம்ம எழுதுறது தான் வந்து abbreviation. Abbreviation is a shortened form of a word or phrase. Example, PM is the abbreviation of Prime Minister. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அதனோட அப்ரிவியேஷன் தான் ATM. ஜிகாபைட் அதனோட அப்ரிவியேஷன் தான் GB. பர்சனல் கம்ப்யூட்டர் ஓட அப்ரிவியேஷன் தான் PC. சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸரோட அப்ரிவியேஷன் தான் CEO. எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட அப்ரிவியேஷன் EMIS. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் IAS. National Means Cum Merit Scholarship NMMS. State Bank of India SBI. One-time password OTP. Indian Financial System Code IFSC. Portable document format PDF. Light emitting diode LED. Uninterruptible power supply UPS. Goods and service tax GST. So இதுதான் வந்து abbreviation. Abbreviation வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வேர்ட் இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸ், அதோட ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் தான் அப்ரிவியேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்ரனிம். அக்ரனிம் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் ஆல்சோ ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் தான், ஆனால் வந்து ஒரு ஃப்ரேஸ்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வர அந்த ஃப்ரேஸோட ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் தான் வந்து அக்ரனிம். அண்ட் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இனிஷியல், அதாவது இனிஷியல் லெட்டர்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் தட் ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறது தான் வந்து அக்ரனிம். ஸோ அப்ரிவியேஷன் வந்து நாட் நெசசரிலி ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ், ஆனால் அக்ரனிம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து எழுதுவாங்க. அதுதான் வந்து அக்ரனிம். அப்ரிவியேஷன் வந்து ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். வேர்டையும் ஷார்ட் பண்ணலாம், ஃப்ரேஸையும் ஷார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அக்ரனியம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃப்ரேஸோட ஷார்ட்டெண்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி எழுதுறது தான் அக்ரனியம். ஸோ இதுதான் வந்து அப்ரிவியேஷனுக்கும் அக்ரனியம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அக்ரனியமோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நாட்டோனா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஆவடி, நம்ம ஆவடி இருக்கு இல்லையா, ஆவடியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டிப்போட் ஆஃப் இந்தியா. RAM, random access memory. ROM, read only memory. NEET eligibility cum entrance test. UDISC, Unified District Information System for Education. PAN, permanent account number. WHO, World Health Organization. News, north, east, west, south and south. SIM, subscriber identification module. LAN, local area network. VAT, value added tax. So இதுதான் வந்து examples of acronyms. So next வந்து உங்களுக்கு கொஞ்சம் exercises கொடுத்திருக்காங்க. You have to expand this following. For example, ECG அப்படின்றதோட expansion வந்து electrocardiogram அப்படின்னு நீங்க எழுதணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. IIT, Indian Institute of Technology. ஸோ ISRO, Indian Space Research Organization. FIR, First Information Report. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க you have to find out and write the expansion. So this is your exercise for today. Abbreviation and acronym order exercises you have to finish. Next is your listening paragraph exercise. So I'm going to read a paragraph to you. இந்த paragraph நல்லா கேட்டுட்டு questions கொடுத்திருக்காங்க, அதை வந்து நீங்க answer பண்ணணும். So listen to this paragraph carefully. Why do birds sing? Why do birds sing? You might assume that birds sing because they are happy. While birds might be happy, they sing in order to communicate. One reason they sing is to stake a claim on territory. Birds sing to warn other birds to stay off their property. For example, a robin might stake a claim on a piece of land which measures about 200 feet wide by 200 feet long. This amount of land provides enough worms for the robin to feed its family. A bird maintains singing perches around the outside edges of its territory. The perches are high in the trees so other birds can see and hear it.
Birds also sing to find mate. The length and complexity of the mating song gives information about the fitness of the bird. Healthy birds can sing longer, more complicated songs. Birds call to one another in shorter vocalizations in order to warn of danger and to locate one another. Birds sing instinctively. Young birds learn to perfect their songs by listening to adult birds and interacting with other birds. Birds in a local area might learn variations in the basic song which help them recognize other members of their group. So this is this paragraph. Listen to this paragraph and answer the questions in your exercise. In the listening exercise complete பண்ணி நீங்க எனக்கு இன்னைக்கு அனுப்பணும். Next is your speaking exercise. Speaking exercise நம்ம பார்க்க போறது வந்து greetings. This we have already done in our spoken English class last year. So last year படிச்ச students எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Greetings வந்து நம்ம spoken English classல கவர் பண்ணிருக்கோம். So ஒரு சின்ன warm up மாதிரி I will just tell you. Greetings அப்படின்றது என்னன்னா ஒருத்தரை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்கள எப்படி வந்து வரவேற்கிறோம் அப்படின்றது தான் வந்து greetings. ஸோ இது யார் வேணா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்களோட நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் நம்மளை விட வயசில் பெரியவங்க, டீச்சர்ஸ், நம்மளோட ஒர்க்கில் கூட வேலை செய்கிறவங்க, நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம வரவேற்பு கொடுக்கணும். அதாவது எப்படின்னா எல்லாரையும் ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பட் த வே ஆஃப் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், அதாவது த வே ஆஃப் க்ரீட்டிங் தெம் இன் இங்கிலீஷ் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியே நம்ம வந்து நம்மளோட டீச்சர் கிட்ட பேச முடியாது. ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த க்ரீட்டிங்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ க்ரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வரவேற்பு. ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவங்கள எப்படி க்ரீட் பண்ணுறோம், எப்படி நம்ம அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வரவேற்பு கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து க்ரீட்டிங்ஸ். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. There are a number of greetings we use when meeting people. These greetings depend on whether we are meeting people, leaving people or meeting people for the first time. ஸோ நம்ம வந்து ஒருத்தரை வந்து மீட் பண்ணும்போதோ க்ரீட் பண்ணுறோம், ஒரு இடத்துல இருந்து கிளம்பும் போதோ, ஒருத்தவங்களை விட்டு பிரியும் போதோ நம்ம க்ரீட் பண்ணுறோம், அண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம க்ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக when we are meeting people for the first time, how will you greet அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பார்த்ததே இல்லை, வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அவங்கள பார்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஸோ ஹலோ, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ, ஹவ் டு யூ டூ. இதுதான் வந்து ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது நம்ம கேட்குற இங்கிலீஷில் இருக்கிற சென்டென்ஸ். ஹலோ, இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ அப்படின்னா என்னென்னா, ஹலோ உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி, ஹவ் டு யூ டூ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ எக்ஸாம்பிள் டயலாக்ஸ் பாருங்கள். ஃபாத்திமா அண்ட் அமீரா ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ ஃபாத்திமா வந்து கேட்குறாங்க, அமீரா திஸ் இஸ் ஃபாத்திமா. அமீரா சொல்கிறாங்க, ஹலோ இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ. ஃபாத்திமா கேட்குறாங்க, ஹவ் டு யூ டூ. அமீரா கேட்குறாங்க, ஹவ் டு யூ டூ. ஸோ இது வந்து ரெண்டு பேரும் ஃபாத்திமா அமீரா அப்படின்ற ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது இருக்கிற டயலாக். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாத்திமா வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அமீரா கிட்ட, அமீரா திஸ் இஸ் ஃபாத்திமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அமீராவோட டயலாக். அமீரா என்ன சொல்லணும், ஹலோ இட்ஸ் அ ப்ளஷர் டு மீட் யூ, உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. ஃபாத்திமா கேட்குறாங்க அடுத்தது, எப்படி இருக்கீங்க, ஹவ் டு யூ டூ. அதுக்கு அமீராவும் ஹவ் டு யூ டூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ த ரிப்ளை டு ஹவ் டு யூ டூ இஸ் ஹவ் டு யூ டூ. திஸ் இஸ் அப்ரோப்ரியேட் வென் யூ மீட் சம்ஒன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது ஹவ் டு யூ டூன்னு யாராவது ஒருத்தர் உங்களை கேட்டால் நீங்கள் திருப்பி அவங்கள ஹவ் டு யூ டூன்னு கேட்கணும். அதுதான் வந்து ஒரு அப்ரோப்ரியேட்டான ஃபார்மலான ஒரு க்ரீட்டிங். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தரை மீட் பண்ணும்போது நீங்கள் பேச வேண்டிய இங்கிலீஷ் கான்வர்சேஷன் ஆர் greetings. ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ணணும், ஹலோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஹலோ
I am my parent. Hello, I am Shobana. Like that, you have to introduce. It's a pleasure to meet you. How do you do? அதே மாதிரி பதில் சொல்லும்போது அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களோட பேரை நீங்கள் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஹவ் டு யூ டூ யூ ஹாவ் டு ஆஸ்க். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள வந்து நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அப்போ என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஃபார்மல் அப்படின்றது வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட ஹையர் அத்தாரிட்டி, எல்டர்ஸ், ரெஸ்பெக்டபிள் பர்சன்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபார்மல் வே ஆஃப் க்ரீட்டிங் யூஸ் பண்ணோம். இன்ஃபார்மல் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சின்ன வயசில் சின்னவங்க, இந்த மாதிரி உங்களோட கசின்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸில் வந்து உங்களோட தெரிஞ்சவங்களில் உங்களை விட சிறிய வயசில் இருக்கவங்க ஆர் உங்களுக்கு ஈக்குவலான ஏஜில் இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் இன்ஃபார்மல் வே ஆஃப் க்ரீட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ வென் மீட்டிங் பீப்புள் டியூரிங் த டே யூஸ் த ஃபாலோவிங் ஃப்ரேசஸ். ஃபார்மலாக க்ரீட் பண்ணுறதுக்கு வந்து குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ, இட்ஸ் குட் டு see you. இன்ஃபார்மலாக மீட் பண்ணும்போது ஹாய், ஹே, how is it going, வாட்ஸ்அப், நம்ம போன வாட்டி படிச்சிருப்போம், ஹாய் buddy, how are you. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்ஃபார்மல் வே ஆஃப் க்ரீட்டிங். இன்ஃபார்மல் வே அப்படின்னா என்னென்னா, அது வந்து கொஞ்சம் கூட ரொம்ப கேஷுவலான வே, கேஷுவலாக நம்ம க்ரீட் பண்ணுறது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து நம்ம மரியாதை கொடுத்து க்ரீட் பண்ணமோ அவங்களுக்கெல்லாம் ஃபார்மல் வே ஆஃப் க்ரீட்டிங் தான் நம்ம பண்ணணும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க, நல்லா தெரிஞ்சவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்ஃபார்மல் வே ஆஃப் க்ரீட்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், புவனா அண்ட் இளங்கோ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பேசிக்கிறாங்க. குட் மார்னிங் ரோஷினி, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, வாட்ஸ்அப், நத்திங் மச் யூ. ஆக்சுவலி இங்கே வந்து குட் மார்னிங் இளங்கோன்னு சொல்லி வரணும், தப்பாக போட்டிருக்காங்க. குட் மார்னிங் இளங்கோ, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, வாட்ஸ்அப், நத்திங் மச் யூ. வாட்ஸ்அப்னா என்ன, எப்படி இருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, எதுவும் இல்லை உனக்கு அப்படின்றது கேட்குறோம். ஸோ இது வந்து ஒரு க்ரீட்டிங். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ் அரைவிங். அரைவிங் அப்படின்னா என்னன்னா வருகை. ஒருத்தர் வந்து வராங்க, அவங்கள வந்து நீங்கள் க்ரீட் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறதுக்கு வராங்க, சாரி நாட் ஃபர்ஸ்ட் டைம், ஆல்ரெடி தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு வராங்க, வருகை, அரைவிங்னா வருகை. அப்போ நீங்கள் வந்து ஃபார்மலாக அவங்கள எப்படி க்ரீட் பண்ணுவீங்க? ஃபார்மல்னா என்ன சொல்லியிருக்க, உங்களோட வயசில் பெரியவங்க, ரெஸ்பெக்டபிள் பர்சன்ஸ், எல்டர்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ எப்படி க்ரீட் பண்ணோம்? கண்டிப்பாக குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டீச்சர் வந்து வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? குட் மார்னிங் மிஸ், ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஃபர்ஸ்ட் டைமாகவும் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மீட் பண்ணவங்களாகவும் இருக்கலாம். ஹலோ, ஐம், உங்களோட பேர் என்னன்னு சொல்லிக்கணும். ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்கணும். குட் டே சார் ஆர் மேடம், வெரி ஃபார்மல். ஸோ சார் ஆர் மேடம் யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மலான ஒரு, ஸோ ஹையர் அத்தாரிட்டியோ ரெஸ்பெக்டபிள் பர்சன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து குட் டே சார் ஆர் மேடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குட் மார்னிங் மிஸ்டர் ராஜு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேபராக இருக்காங்க, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக வந்து க்ரீட் பண்ண முடியாது. ஸோ அதனால குட் மார்னிங் மிஸ்டர் ராஜு, சேஃப் உங்களோட ஈக்குவல் ஏஜில் இருக்காங்க, பட் அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்டாக ஃபார்மலாக நீங்கள் க்ரீட் பண்ணோன்னா குட் மார்னிங் மிஸ்டர் போட்டு சொன்னீங்கன்னா அது ஃபார்மல் வே ஆஃப் க்ரீட்டிங். ஹலோ மிஸ் ஷர்லின், ஹவ் ஆர் யூ டுடே. ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ். ஸோ ஃபார்மல் க்ரீட்டிங்ஸில் வந்து கண்டிப்பாக குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லணும். ஹலோன்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் சொல்லிட்டு ஹவ் ஆர் யூ சொல்லி கேட்கணும். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபார்மலாக பண்ணணும்னா குட் டே சார் ஆர் மேடம், சார் ஆர் மேடம் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபார்மல். இல்லைனா மிஸ்டர் அண்ட் மிஸ் அப்படின்ற சல்யூட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு கூட நம்ம விஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் க்ரீட்டிங். இன்ஃபார்மல் க்ரீட்டிங்
வந்து பாருங்க, ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ டூயிங், ஹவ் ஆர் யூ. அதுக்கு ஆன்சர் வந்து வெரி வெல், தேங்க்யூ அண்ட் யூ. How are you doing? Fine, great. What's up? Not much. I'm just watching TV, cooking dinner, etc. So greeting பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஷ் பண்ணுறோம், ஹாய், ஹலோ. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்றதா how are you doing கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் தான் வந்து வெரி வெல், தேங்க்யூ அண்ட் யூ. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதா அது. அண்ட் how are you doing அப்படின்னா நீங்கள் என்ன, எப்படி உங்களோட லைஃப் இருக்கு. how are you doingனா எப்படி இருக்கீங்க அப்படின்றதா வந்து how are you doing. ஹாய், ஹலோ, how are you doingனா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைன், கிரேட், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்புறம் வாட்ஸ்அப் அப்படின்றது வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றதா வாட்ஸ்அப். அது வந்து ரொம்ப இன்ஃபார்மல், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட நம்ம அப்படி கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து நாட் மச், ஐம் ஜஸ்ட் வாட்சிங் டிவி, குக்கிங் டின்னர், அந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ஆன்சராக வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபார்மல் கிரீட்டிங் ஆஃப்டர் அ லாங் டைம். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறீங்க. உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், இல்லை நெய்பராக இருக்கலாம், ஸோ தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட் டு see you அப்படின்னு சொல்லணும். அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் மீட் பண்ணதுனால உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதான் வந்து இட்ஸ் அ கிரேட் டு see you. how have you been. ரொம்ப நாளாக நீங்கள் அவங்கள பார்க்கல, இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். லாங் டைம் நோ சீனா ரொம்ப நாள் பார்க்கவே இல்லையே அப்படின்றது தான் லாங் டைம் நோ see. how are you doing these days, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து அதனோட மீனிங். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ கிரேட் டு see you, how have you been, லாங் டைம் நோ see, how are you doing these days, இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் கிரீட்டிங் டிபார்ட்டிங்னா பிரியும் போது. ஸோ அரைவிங் போது ஃபார்மல் கிரீட்டிங் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்தோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், how are you, I'm fine, thank you and you, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஃபார்மல் கிரீட்டிங் டிபார்ட்டிங்னா ஒருத்தரை வந்து வழி அனுப்பும் போது நம்ம எப்படி கிரீட் பண்ணுறது, ஃபார்மல். Use these greeting when you say goodbye at the end of the day. These greetings are appropriate for work and other formal and informal situations. So, நம்மளோட work related, நம்மளோட higher authority, இல்லை நம்மளோட teachers, respectable personalities, இவங்களுக்கெல்லாம் வந்து வழி அனுப்பும் போது நம்ம good morning, good afternoon, good evening, it was a pleasure seeing you, goodbye, good night வந்து night timeல தான் நம்ம யூஸ் பண்ணோம் after 8 PM. ஸோ நம்ம யூஸ்வலாக குட்பைன்னு சொல்கிறோம். இட் வாஸ் அ ப்ளஷர் சீயிங் யூ, உங்களை பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். குட்பை அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறோம். இன்ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வழி அனுப்பும்போது நைஸ் சீயிங் யூ, பை, குட்பை, see you later, I'll see you later அப்படின்றது நம்ம பண்ணுறோம். see you laterனா அப்புறம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபார்மல் இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ். அரைவிங் போது, வருகை போது எப்படி நம்ம கிரீட் பண்ணுறது, டிபார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம கிரீட் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கிரீட்டிங், ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ் கிரீட்டிங் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ ஸ்மால் வார்ம் அப் மாதிரி நான் கொடுக்குறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது எப்படி க்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். ஹலோ, ஐ எம் சொல்லி உங்கள் பேர், இல்லைனா ஹலோ மை நேம் இஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஹவ் டு யூ டூன்னு கேட்கணும். அதுக்கு ஆன்சரும் ஹவ் டு யூ டூ அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கீங்க ஒருத்தரை அப்படின்னும் போது அப்போ எப்படி க்ரீட் பண்ணுவீங்கன்னா, அப்போ வந்து நம்ம அவங்கள வரவேற்கும் போது எப்படி க்ரீட் பண்ணுவோம், ஃபார்மல் இன்ஃபார்மல் பார்த்தோம். ஃபார்மல் அப்படின்னும் போது கண்டிப்பாக குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லணும். ஹலோ சொல்லிட்டு ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கப்புறமா வந்து
உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அந்த மாதிரி சொல்லலாம். இட்ஸ் a pleasure to see you அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து how are you doing, எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஐம் ஃபைன், தேங்க்யூ அண்ட் யூ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். இன்ஃபார்மல் வே ஆஃப் greeting வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஐம் ஃபைன், தேங்க்யூ அண்ட் யூ. இதெல்லாம் வந்து இன்ஃபார்மல் வே ஆஃப் greeting. நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்டிங், அதாவது வந்து வழி அனுப்பும் போது எப்படி நம்ம அவங்களுக்கு க்ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வழி அனுப்பும் போது குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சொல்லலாம். நைட் டைமாக இருந்தால் குட் நைட் சொல்லலாம். அப்புறம் வந்து குட் பை, இட் வாஸ் அ ப்ளஷர் சீயிங் யூ. இட் வாஸ் அ ப்ளஷர் சீயிங் யூனா உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம படித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் வே வந்து பாய், குட் பாய் அப்படின்னு சொல்லலாம். see you later அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ப்ராக்டிஸ் டயலாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. greetings in informal conversations. இன்ஃபார்மல் எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஸோ உங்களோட வயசில் ஈக்குவலானவங்க, வயசு சின்னவங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்டலாம் நீங்கள் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து அமலா அண்ட் சஞ்சய் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். Sanjay, what's up? Hi Amala, nothing much. I'm just hanging out. What's up with you? It's a good day. I'm feeling fine. How is your sister? Oh, fine. Not much has changed. Well, I have to go. Nice seeing you. Later. Later na okay. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றது தான் லேட்டர். ஸோ இதுதான் வந்து இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் இன் greeting. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் கான்வர்சேஷன் இன் greeting பாருங்க. சிஸ்லி அண்ட் பிரபு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கான்வர்சேஷன். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? ஐம் வெரி வெல், தேங்க்யூ அண்ட் யூ? ஐம் ஃபைன், தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். டு யூ ஹாவ் அ மீட்டிங் திஸ் மார்னிங்? Yes, I do. Do you have a meeting as well? Yes, well, it was a pleasure seeing you. Goodbye. So இது வந்து formal conversation between two persons, work related. நம்மளோட வேலை செய்கிற இடத்துல ரிலேட்டடாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பிகாஸ் ஸ்பீக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பேச தான் வந்து நம்மளோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பேசாமல் அவாய்ட் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வராது. இந்த greeting வந்து நம்ம லாஸ்ட் இயரே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸில் பார்த்தோம். இப்போ இன்னும் கூட எலாபரேட்டாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிரதர்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் வீட்லேயோ உங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் பேசும்போது யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து யூ கேன் டூ வெல். நெக்ஸ்ட் இஸ் யுவர் ரைட்டிங் ஸ்கில்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், அதாவது லெட்டர் ரைட்டிங். லெட்டர் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்றது வந்து நம்ம யாருக்கு எழுதுவோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு எழுதும் போது, ஸ்கூலில் வந்து லீவ் லெட்டர்ஸ் கொடுக்கும்போது, ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் கொடுக்கும்போது, ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும்போது, இதெல்லாமே வந்து ஃபார்மல் லெட்டர்ஸ். ஸோ ஃபார்மல் லெட்டரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட அட்ரஸ் இருக்கணும். சென்டர்னா யார் லெட்டரை அனுப்புகிறாங்களோ, அனுப்புனர் முகவரி, அதுதான் வந்து சென்டர்ஸ் அட்ரஸ். யார் வந்து லெட்டரை அனுப்புகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் கண்டிப்பாக போடணும். அதுதான் வந்து நம்ம ஃப்ரம்னு போட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து லெட்டரில் வந்து டேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நேம் ஆர் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர். யாருக்கு நம்ம அனுப்புகிறோம் இந்த லெட்டரை, ரிசீவர்னா அந்த லெட்டர் வந்து யாருக்கு நம்ம எழுதுகிறோமோ அவங்களோட நேம், டெசிக்னேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கிளாஸ் டீச்சர், நம்ம கிளாஸ் டீச்சருக்கு லெட்டர் எழுதணும்னா கிளாஸ் டீச்சர், பிரின்சிபலுக்கு எழுதுறோம் த பிரின்சிபல், இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் நம்ம யாரோ ஒரு ஆஃபீஸருக்கு எழுதுறோம்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ அந்த டெசிக்னேஷன் கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் போடணும். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். இது மூணும் எழுதுனதுக்கப்புறமா சப்ஜெக்ட்னா என்னென்னா இந்த லெட்டரோட நோக்கம் என்ன, அதுதான் வந்து சப்ஜெக்ட். என்ன எதுக்காக நம்ம இந்த லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்றத சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சால்யூட்டேஷன் வந்து சார் ஆர் மேடம், இல்லைனா வந்து டியர்னு போட்டு
அவங்களோட பேரு மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் so and so அந்த மாதிரி போடுறது salutation. நெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டர்னா கண்டென்ட், நம்ம என்ன எழுத போகிறோம் அந்த லெட்டரில், அதான் வந்து பாடி ஆஃப் த லெட்டர். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் பேராகிராஃப். க்ளோசிங் பேராகிராஃப் அப்படின்றது நம்ம லெட்டரில் இருக்கிற கண்டென்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஹென்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு டூ த நீட்ஃபுல், ஹென்ஸ் ஐ எம் ரிக்வெஸ்டிங் யூ, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது க்ளோசிங் பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸில் வந்து தேங்கிங் யூ, yours faithfully அந்த மாதிரி எல்லாம் போடுறோம் இல்லையா, அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யார் எப்படி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் நம்மள, yours faithfully, with respect அந்த மாதிரி, with regards, இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து சென்டர்ஸ் நேம் அண்ட் டெசிக்னேஷன். யார் இந்த லெட்டரை எழுதுறாங்களோ அவங்களோட பேரு, அவங்களுக்கு டெசிக்னேஷன் இருந்தால் அந்த டெசிக்னேஷன் போடணும். ஸோ இது வந்து ஃபார்மல் லெட்டரோட கண்டென்ட். இன்ஃபார்மல் லெட்டரோட கண்டென்ட் பாருங்க, சென்டர்ஸ் அட்ரஸ் கண்டிப்பாக போடணும், டேட் சால்யூட்டேஷன் போடணும். இங்கே வந்து ரிசீவரோட அட்ரஸ்லாம் போட வேண்டாம். பாடி ஆஃப் த லெட்டர் க்ளோசிங் பேராகிராஃப் இருக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் இருக்கணும், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சென்டர்ஸ் நேம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இருக்குது எக்ஸெப்ட் வந்து சப்ஜெக்ட் போட வேண்டாம், நேம் ஆர் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர் போட வேண்டாம். ஸோ மீதி எல்லாமே இன்ஃபார்மல் லெட்டரில் நீங்கள் போடணும். ஸோ சாம்பிள் ஃபார்மல் லெட்டர் பாருங்கள். 210 சன்ரைஸ் அவென்யூ சென்னை 6,01,000. ஸோ இதுதான் வந்து சென்டரோட அட்ரஸ். இது வந்து சென்டர் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டேட். டேட் வந்து நம்ம போடணும். நெக்ஸ்ட் வந்து நேம், டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர். So the office in charge, Department of Water Supply and Sanitation, the Municipality, Chennai. இது வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு அத்தாரிட்டிக்கு நம்ம இந்த லெட்டர் எழுதுறோம். ஸோ அவங்களோட பேர் என்ன நமக்கு தெரியாது, தெரிஞ்சா பேர் கூட மென்ஷன் பண்ணலாம், தெரியாததுனால ஜஸ்ட் அவங்களோட டெசிக்னேஷன் மட்டும் போட்டிருக்கோம், the officer in charge. ஸோ அவங்களோட அட்ரஸ். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் டியூ டு அ broken pipe. ஸோ ஒரு பைப் வந்து உடஞ்சிருக்கு, அந்த வாட்டர் வந்து வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அதை பற்றி நம்ம வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், அதுதான் வந்து சப்ஜெக்ட். சால்யூட்டேஷன், டியர் சார் ஆர் மேடம். பாடி ஆஃப் த லெட்டர் பாருங்க, we have observed wastage of water for the last 15 days at a construction site near our school. It makes the whole area slippery and muddy. Mosquitoes have begun to breed there and it has become a health hazard. ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு பைப் உடஞ்சி அதுலேருந்து 15 நாளாக வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்டையர் ஏரியாவே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் மடியாகவும் இருக்குது, மஸ்கிட்டோஸ் எல்லாம் ப்ரீட் ஆகுது, ஸோ ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். க்ளோசிங் பேராகிராஃப் வந்து என்ன, we request you to look into the matter immediately and get the pipeline repaired. இதுதான் வந்து க்ளோசிங் பேராகிராஃப். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் வந்து தேங்க்யூ. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து yours sincerely, faithfully, truly, இதில் எது வேணால் போடலாம் ஃபார்மல் லெட்டர்ஸில். நெக்ஸ்ட்டு சென்டர்ஸ் நேம், டெசிக்னேஷன் இருந்தால் டெசிக்னேஷன் போட்டு லெட்டரை க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் லெட்டர். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் என்னென்னலாம் போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபார்மல் லெட்டரோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் இன்ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சாம்பிள். இதில் வந்து பாருங்கள், சென்டர்ஸோட அட்ரஸ் எழுதியிருக்காங்க, டேட் எழுதியிருக்காங்க, சால்யூட்டேஷன் எழுதியிருக்காங்க, அம்மாவுக்கு எழுதுகிற லெட்டரு. ஸோ பாடி ஆஃப் த லெட்டர் பாருங்கள், ஐ எம் ஃபைன் ஹியர் அண்ட் ஹோப் திஸ் லெட்டர் ஃபைன்ஸ் யூ இன் குட் ஹெல்த். I am enjoying my new school and hostel life, though sometimes I feel homesick, but your words of advice always help me overcome the feeling. I believe this school is one of the best school and we have all the facilities. The teachers are very well learned, affectionate and efficient. My classmates are helpful and fun to be with. So இது வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு மகனோ மகளோ, டாட்டர்னா மகள் வந்து அவங்களோட அம்மாவுக்கு எழுதுகிற ஒரு லெட்டர். ஸ்கூல் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் எப்படி இருக்குது, டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாமே எழுதியிருக்காங்க. க்ளோசிங் பேராகிராஃப் வந்து ப்ளீஸ் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு டேட் அண்ட் லவ் டு சுகன்யா. ஸோ இது க்ளோசிங் பேராகிராஃப். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், யோர் லவ்விங் டாட்டர், சென்டர்ஸ் நேம் சீமா. ஸோ இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர், வெரி சிம்பிள். ஸோ இன்ஃபார்மல் லெட்டரில் என்ன இருக்கணும், சென்டர்ஸ் அட்ரஸ், டேட், சால்யூட்டேஷன், பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோசிங் பேராகிராஃப், சப்ஸ்கிரிப்ஷன், சென்டர்ஸ் நேம், இது மட்டும் போட்டால் போதும்.
ஸோ இந்த 2 சாம்பிள் லெட்டர்ஸும் பார்த்துட்டு இன்னைக்கு உங்களோட எக்ஸசைஸ் வந்து using the given letter as a model, write a complaining letter on any one of the topics given below. 3 டாபிக் கொடுத்துருக்காங்க ABC. இதில் ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் இன்னைக்கு எழுதணும். First one வந்து to the police commissioner about the noise caused by the loudspeaker in a music shop near your school. ஸோ உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு மியூசிக் ஷாப் இருக்குது. அந்த மியூசிக் ஷாப்பில் வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. அதில் வந்து எப்போதுமே வந்து நாய்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க, கம்ப்ளைண்ட் லெட்டர். இது A. B வந்து பாருங்க டு த போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் ஆன் நான் ரெசிப்ட் ஆஃப் அ புக் பார்சல். ஸோ போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலுக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. உங்களுக்கு ஒரு புக் பார்சல் வர வேண்டியது, ஆனால் வந்து வரல. ஸோ அது வரல அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரலுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். To the transport manager, Tamil Nadu State Transport Corporation on non-stopping of buses near your school bus stop. So உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் வந்து நிற்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்களுக்கு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இது 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த லெட்டர் நீங்கள் ஃபில் பண்ணி எனக்கு கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு எழுதி அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபார்மல் லெட்டர்லையும் அதே மாதிரி 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதலாம். ரைட் லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் அன் எஜுகேஷ்னல் டூர். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் வந்து எஜுகேஷ்னல் டூர் கூட்டிட்டு போகிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும் பெர்மிஷன் கேட்டு. செகண்ட் வந்து ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ். உங்களோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்கள் வெக்கேஷனுக்கு எங்கே போயிருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துக்கு, ஊட்டியோ இல்லை கொடைக்கானல், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்ற லெட்டர் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் அ லெட்டர் டு யுவர் சிஸ்டர் அட்வைசிங் ஹர் டு டேக் பார்ட் இன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இன் ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன். ஸோ ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது. அதில் வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்க போகுது. அதுக்கு வந்து உங்களோட சிஸ்டரை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு லெட்டர். ஸோ இது 3ல் ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்கள் எழுதணும். ஃபார்மல் லெட்டரில் ஒன்று, இன்ஃபார்மல் லெட்டரில் ஒன்று எழுதி இன்னைக்கு நீங்கள் எனக்கு அனுப்பணும். திஸ் இஸ் யுவர் எக்ஸசைஸ் டுடே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து வொக்காபுலரி எக்ஸசைசஸில் ஹோமோஃபோன்ஸ், அப்ரிவேஷன், அக்ரனியம் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து லிஸ்னிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங், க்ரீட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து லெட்டர் ரைட்டிங்கில் வந்து லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்றது பார்த்தோம். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுத்துருக்குற அசைன்மெண்ட்ஸ் முடிச்சு எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.